வீடியோவில் நமக்கு அப்புறம் ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். ரத்தம் 1 கப்பு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறது கடுகு, சீரகம், வடமாடா, தேங்காய். சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு இருக்குது. வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து ரத்தத்தை ஊற்றிடலாம். ஆட்டு ரத்தம் எடுத்துருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வருது பாருங்க. பாதி நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். வெந்து வரட்டும். நல்லா வெந்துருச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பச்சை மிளகாய் 4, சின்ன சீரகம் 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி போடணும். ரசத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் பத்தலாம், அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆமாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.